மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்ல பலகாரத்தை எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், ஆனா கொஞ்சம் காஷியஸா இருக்கிறது ரொம்ப முக்கியம். எப்படின்னு சொல்றேன். என்ன தீபாவளியில நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சா? சரி, இப்போ ஹெல்த் மேல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாமா? தீபாவளி வந்துட்டு போனாலே சொல்லவே வேண்டாம், 2 வாளி நிறைய ஸ்வீட்ஸ், முறுக்கு, பலகாரம் சேர்ந்துரும். இந்த முறுக்கு மட்டுமே நம்ம சாதத்துக்கோ தயிர் சாதத்துக்கோ ஏன் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடுவோம் இன்னும் 1 மந்த்துக்கு. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்ல ஸ்வீட்ஸ் அந்த பலகாரத்தை எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், ஆனா கொஞ்சம் காஷியஸா இருக்கிறது ரொம்ப முக்கியம். எப்படின்னு சொல்றேன். காலையில எந்திரிச்ச உடனே போய் ஸ்நாக்ஸ் டப்பாவை திறக்காதீங்க. நிறைய தண்ணி குடிங்க. ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி மீல்க்கு அப்புறமா நடங்க. நிறைய புரோட்டீன் எடுத்துக்கோங்க. மைதால செஞ்ச ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணிருங்க. மில்லட் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். மில்லட் ஸ்நாக்ஸும் மாவுச்சத்து தான், பட் அதை கொஞ்சம் காஷியஸா எடுத்துக்கோங்க. நினைச்சு சாப்பிடாம ஒரு ஃபிக்ஸ் டைம் வச்சுக்கோங்க. அந்த விண்டோ பீரியட்ல மட்டும் அந்த ஸ்நாக்ஸை கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா உங்களோட சுகரை செக் பண்ணிக்கோங்க. அந்த லெவல் சொல்லும் நம்ம எந்த லெவல்ல சுகர் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு. இன்னும் ஃபர்தரா நீங்க சாப்பிட வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நான் இப்போ சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபெஸ்டிவ் டைமுக்கு மட்டும்தான். இதை ஒரு லாங் ரன்னுக்கு எடுத்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க.